டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சூர்யா 38. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யாவுடைய என்ஜிகே படத்துலேருந்து சிங்கிள் ரிலீஸ் ஆனிச்சு. தமிழ் நியூ இயருக்கு நடிகர் காப்பான் சூர்யா 37 ஆகிய காப்பான் படத்துலேருந்து டீசர் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ சூர்யா 38 இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான அஃபிஷியல் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ வேற லெவல் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூர்யா 38 இந்த படத்தை நம்ம டேரக்டர் சுதா கங்காரா தான் டேரக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். ஆல்ரெடி இறுதி சுற்று அப்படின்னு ஒரு சென்சேஷனல் படத்தை கொடுத்தவங்க தான் நம்ம சுதா கங்காரா. ஸோ அவங்க தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதும் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க அப்படின்றதும் தெரியுங்க. ஸோ அபர்ணா இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஃபீமேல் லீடில் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் ஆல்ரெடி சமூக வலைதளத்தில் வைரலாக பரவுனுச்சு. ஸோ இப்போ இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ இந்த படத்துக்கான கதை எந்த தீமில் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏர் டக்கான் கேப்டன் ஆகிய கோபிநாத்துடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த சூர்யா 38 ஆகிய இந்த படம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்க இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சூர்யா அவர்கள் ஒரு ஏர்பிளேனுக்கு கீழே நின்று மேலே அந்த ஏர்பிளேனை பார்க்குற மாதிரியும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஷர்ட்டு ஒயிட் கலர் வேஷ்டி, அது பிளாக் பார்டர் இருக்குது. ஸோ வேஷ்டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு நம்ம அந்த பிளேனை பார்க்குற மாதிரியான ஒரு புகைப்படத்தை தான் இப்போ ஃபர்ஸ்ட் லுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீனிங் இருக்க மாதிரி தாங்க தெரியுது. ஸோ இந்த படத்தில் சூர்யா அவர்கள் ஒரு பைலட் கேரக்டரில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய கேரக்டர் குறித்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டை போட்டிருக்காரு. ஸோ எதனால் ஒரு வேஷ்டி சட்டை போட்டு மேலே பார்க்குறாரு? ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு நார்மலான ஒரு மனுஷனாக இருந்துட்டு யாரையோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் பைலட் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு வந்து படத்தில் பைலட் ஆவாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் நமக்குள்ளே வருது. ஸோ அப்படி இருந்தாலும் இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னா, சூரரை போற்று அப்படின்ற மாதிரி ஒரு வெறித்தனமான டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ டைட்டில் கேட்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு கூஸ்பம் கிரியேட் ஆகுதுல்ல. ஸோ கண்டிப்பாக அந்த சூரரை போற்று அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணித்தனமான ஒரு டைட்டில் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க சூர்யா 38 படத்துக்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் நிறுவனமாக, அதாவது 2D என்டர்டைன்மெண்ட் மூலமாக தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷ்குமார் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான சாங் கம்போசிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியாக பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை நம்ம சூர்யாவே அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இன் லவ் வித் திஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர் ஆன் த செட், ஹியர் இஸ் த டைட்டில் லுக் ஆஃப் சூரரை போற்று அப்படின்ற மாதிரி அவர் இந்த படத்துடைய போஸ்டரை ரொம்பவே ஹாப்பியாக ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா ஃபேன்ஸ் அவங்களும் அவங்களுடைய சமூக பக்கங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். சரி, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சூர்யா 38 இந்த படம் பார்த்தீங்கன்னா சூரரை போற்று அப்படின்ற மாதிரி வெடப்பான ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த டைட்டில் உங்களுக்கு எந்த லெவலுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க. நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மே 31 இந்த என்ஜிகே அப்படின்னு ஒரு படம், அவருடைய 36வது படம் கொடுக்க போறாரு. ஸோ காப்பான் படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து சூர்யா 38 இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்விங்ல இப்போ ஒர்க்கிங்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ சூர்யா அப்கமிங்ல 3 படத்துலையுமே 3 வித்தியாசமான கெட்டப்ல நடிச்சு மக்களை என்டர்டைன் பண்ண வந்துட்டு இருக்காரு அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ சூர்யாவுடைய அப்கமிங் 3 மூவிஸ்லையும் நீங்க எந்த மூவிஸ்க்கு ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.